வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை. உன்னுடைய உழைப்பானது வறுமையை மட்டும் விரட்டுவதில்லை, உன்னை சுற்றி இருக்கின்ற தீமையும் சேர்த்துதான் விரட்டுகின்றது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக 11 முறை சொல்லிவிட்டு உறங்கச் சென்றாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கு திடீர் திருப்பம் ஒன்று நடக்கும். இந்த திருப்பத்தினால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். எதற்காக ஆனந்த கண்ணீர் வரும்? உன்னுடைய தீராத ஒரு பிரச்சனை தீர்ந்துவிட்டால், உன்னுடைய தீராத கஷ்டம் ஒன்று தீர்ந்துவிட்டால் ஆனந்த கண்ணீர் என்பது நிச்சயமாக வரத்தானே செய்யும். அந்த கண்ணீர் நாளை உனக்கு வருவதற்கான நேரம். என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வரப்போகின்ற நாளை இரவானது சஷ்டியினுடைய இரவாக இருக்கும். என் தங்கமே, இன்று இதனை சொல்லத் தொடங்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சிங்காரவேலன் எப்பொழுதுமே என்னிடத்தில் தேவை என்று என் முன்னால் வந்து நின்று விட்டார்கள் என்றால் அவர்களை தேடி தேடி நானாக வந்து உதவி செய்வேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நீ வணங்க தொடங்கி விட்டாயானால் உனக்கு நல்ல வழியை நான் காண்பித்து கொடுப்பேன். யார் ஒருவர் பொறுமையாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் பலவற்றை நான் கேட்காமலேயே அள்ளி கொடுப்பேன். அதுபோல என் தங்கமே, எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள், வாய்ப்பு என்பது மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் சரி என் தங்கமே, நீ தேடுகின்ற உறவு இந்த சிங்காரவேலன் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த சிங்காரவேலனின் முக்கியமான கடமையாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இருக்கும் இந்த சிங்காரவேலன் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தாமதமாக வேண்டுமானால் கொடுக்கலாம், ஆனால் ஒரு நாளும் தப்பாமல் அதை உனக்கு கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என்னை நம்பிய குழந்தைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது கிடையாது. எந்த கடினமான சூழ்நிலையை அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது வெளியேற வர முயற்சி செய்வார்கள். அது மட்டுமல்ல, அதிலிருந்து அவர்கள் வெளியேறியும் வந்து விடுவார்கள். என் தங்கமே, நான் உனக்கு துணையாக இருக்க உன்னுடைய துன்பங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு பறந்தோடிவிடும். கடலளவு துன்பம் வந்தாலும் சரி என் தங்கமே, எதற்கும் கலங்காமல் இரு. கரையிலே உன்னை நான் காத்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை மறக்காதே. உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் உனக்கு ஆறுதலை சொல்லியிருப்பார் அல்லது மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்திருப்பார். அப்படி ஒருவர் செய்கின்றார் என்றால் அது இந்த சிங்காரவேலனின் ரூபம் என்பதனை நீ புரிந்து கொள். உன் கண்ணீரை துடைக்க இந்த சிங்காரவேலன் அந்த ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்றான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வேல் பூண்ட கரம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் துடைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நீ எப்பொழுதும் தாண்டி வந்த சோதனைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. ஏனென்றால் இந்த சோதனைகள் தான் உன்னை இந்த வாழ்க்கையில் அதிக அளவில் செம்மைப்படுத்தி இருக்கின்றது. நீ யாரையும் நம்ப வேண்டாம். ஏனென்றால் நீ கற்ற பாடத்திலேயே உனக்கு ஓரளவிற்கு புரிந்திருக்கும். சுயநலம் நிறைந்த மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக யார் என்னவானாலும் பரவாயில்லை என்று நினைத்து வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் தங்கம் எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும். யார் முன்னிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சற்று கவனமாக எதிர்கொண்டால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நல்ல நேரம் உனக்கு இந்த சிங்காரவேலனால் கொடுக்கப்படுகின்றது என்பதனால்தான் இன்று இந்த சிங்காரவேலன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றான் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, முருகனின் அன்பு எளிதில் உன்னை கைவிட்டு விடாது. உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்றுமே உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் இந்த சிங்காரவேலன் உனக்கு வைக்கின்ற பரீட்சையில் நீ தேறிக்கொண்டுதான் இருக்கின்றாய். வாழ்க்கையில் கஷ்டங்களோடு உன்னையும் பிணைத்து வாழ நீ பழகி கொண்டாயானால் இனி எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளையான நீ தனித்து வாழக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை எங்கு கொண்டு சென்று விட்டாலும் நிச்சயமாக நீ மீண்டும் வந்து விடுவாய். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் வாழக்கூடிய தைரியம் உனக்கு வந்துவிட்டது எனும் பொழுது இந்த சிங்காரவேலன் உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான விஷயங்கள் என்னவென்று நீ உணர்ந்துவிட வேண்டும் அல்லவா? இன்று நான் தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பெற்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். எதிர்பார்த்து வராத நல்ல திருப்பம் ஒன்று நாளைய விடியலில் வர வேண்டும் என்றால் இரவு உறங்கச் சொல்வதற்கு முன்பாக என் தங்கம் நீ 11 முறை சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஓம் சரவணபவா நமக, ஓம் சரவணபவாய நமக என்று முருகப்பெருமானினுடைய மூல மந்திரத்தை என் தங்கம் நீ சொல். உறக்கம் இல்லாமல் தவிக்கின்ற இரவுகள் ஏராளம். எவ்வளவு முயற்சி செய்த உறக்கம் முடியாமல் தவிக்கின்ற என் தங்கம், இரவு நேரத்தில் உனக்கு உறக்கம் இல்லாத சமயங்களில் மனது தேவையில்லாத எண்ணங்களோடு தவித்து கொண்டிருக்கின்ற சமயங்களில் இந்த முருகப்பெருமானினுடைய மூல மந்திரத்தை நீ சொல்லிப்பார். நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல உறக்கம் அதன் பின்னால் வந்துவிடும். நீ ஏன் நினைத்தாலும் அதன் பிறகு உன்னுடைய உறக்கத்திலிருந்து உன்னால் எழும்ப முடியாது. அந்த அளவிற்கு உனக்கான நல்ல உறக்கத்தை உன் முருகன் கொடுத்து விடுவேன். எதற்கு உறங்க வேண்டும்? வெற்றி விடியலை காண வேண்டும் என்றால் இந்த இரவு நல்லபடியாக முடிந்து வர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இந்த நாளை கடந்து வர வேண்டும். நடந்து முடிந்தது தானே. மீண்டும் அதை நடக்க முடியாததாக ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது. அதனால் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும். அதை இந்த சிங்காரவேலன் நான் சொன்னது போல தெளிவாக செய்திட எப்பொழுதுமே நீ சரியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. முருகன் நிச்சயமாக உன் அருகில் இருந்து உனக்கானவற்றை எல்லாம் உனக்கு செய்து கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து கொடுப்பதை என் தங்கம் எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நீ அத்தனையும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதும் கெட்டதும் உன்னை வந்து சேர இந்த சிங்காரவேலனுடைய அமைதியை பெற வேண்டும். நல்லதானாலும் தீயதானாலும் நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். தீமைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையின் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் என்ன நடந்தாலும் சிங்காரவேலனின் அருளோடு நம் வெற்றி நமக்கு உறுதி என்பதனை புரிந்து கொண்டு இந்த இரவை கடந்து வா. நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம், உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைத்தது. உன்னை கண்ணீர் விட வைக்கும் சிங்காரவேலனுக்கு அரோகரா.